அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ரேஷியோ அனாலிசிஸில் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோ அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரேஷியோ அனாலிசிஸ் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் வால்ன்றவர் 1909ஆம் ஆண்டு இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ரேஷியோ அனாலிசிஸை கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, ரேஷியோ அனாலிசிஸ்னால் என்ன? ரேஷியோ அனாலிசிஸ் மீன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் which expressed in mathematical terms, that is in percentage, times, ratio, days or month, etc. ஸோ ரேஷியோ அனாலிசிஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு வேரியபிள் இருக்கக்கூடிய உறவுமுறைகளை ஒரு மேத்தமேட்டிக்கல் டேர்மில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் ரேஷியோ அனாலிசிஸ். அது எப்படிலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் விகிதம் மூலிமா, டைம்ஸ், ரேஷியோஸ், அதுக்கப்புறம் நாட்கள் மூலிமா அல்ல மாதம் மூலியமாகவோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். தென் ரேஷியோ அனாலிசிஸோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிறது. அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய லாப நட்ட கணக்கையும் பேலன்ஸ் ஷீட்டையும், தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்டு பேலன்ஸ் ஷீட், இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம், இன்டர்பிரேட் பண்ணோம். அந்த ஆண்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டும் இல்லை முந்தைய ஆண்டும் இப்போ ப்ரெசண்ட், தட் இஸ் இந்த ஆண்டோட பேலன்ஸ் ஷீட் ரெண்டையும் கூட கம்பேர் பண்ணி ஒரு நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ரேஷியோ அனாலிசிஸ் மூலிமா. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைட்ஸ் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அ கம்பெனி பர்ஃபார்மன்ஸ். தென் ரெண்டாவது இட் ஹெல்ப்ஸ் இன் டிட்டர்மினிங் போத் லிக்விடிட்டி அண்ட் லாங் டேர்ம் சால்வன்சி ஆஃப் த ஃபர்ம். ஸோ நிறுவனத்தோட லிக்விடிட்டி பொசிஷன் எப்படி இருக்குது, தென் கடனோட அளவு எப்படி இருக்குது அப்படின்றதும் இந்த ரேஷியோ அனாலிசிஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க முடியும். தென் அடுத்தது ரேஷியோ அனாலிசிஸ் மூலிமா ஒரு நிறுவனத்தோட பலம் என்ன, பலவீனம் என்ன, வாய்ப்பு என்ன, பயம் என்ன, அந்த நிறுவனத்துக்குள்ளான பயங்கள் என்ன அப்படின்றதும் நம்ம இந்த ரேஷியோ அனாலிசிஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ப்ராஃபிட் பிளானிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங். ஸோ நம்ம ஒரு ஒரு லாபத்தை கூட திட்டமிட முடியும் ரேஷியோ அனாலிசிஸ் பண்ணுறதன் மூலிமா. தென் கிரெடிட் பாலிசி பிளானிங். ஸோ டெட்டார் வெலாசிட்டி சொல்லுவாங்க, கிரெடிட்டார் வெலாசிட்டி சொல்லுவாங்க. ஸோ இங்கே கிரெடிட் பாலிசி பிளானிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கிரெடிட்டாருக்கு எந்த அளவுக்கு கடன் கொடுக்கலாம், அதே சமயத்தில் எவ்வளோ நாட்களுக்கு கொடுக்கலான்ற கூட நம்ம இதன் மூலிமா திட்டமிட முடியும். தென் அதே மாதிரி கேஷ் மேனேஜ்மெண்ட்டு. தென் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி 3 விதமான ரேஷியோ இருக்கும். ஒன்று ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, சால்வன்சி ரேஷியோ, தென் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ தான். ஸோ எல்லா நிறுவனத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, லாபம் சம்பாதிக்கிறதா இருக்கும். ஸோ ப்ராஃபிட் மேக்கிங் இஸ் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் எவ்ரி பிஸ்னஸ். ஸோ அந்த ப்ராஃபிட் எப்படி பண்ணுவாங்க, சரி எல்லாமே மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் ஏர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க by utilizing the available resources in the business. ஸோ அதுதான் நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இதன் மூலமா என்னெல்லாம் நம்ம ரேஷியோ அனாலிசிஸ் என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா, அனாலிசிஸ் ஆஃப் சேல்ஸ் அண்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அனாலிசிஸ் ஆஃப் gross margin on sales. Then analysis of operating expenses and operating profit. Then analysis of profit in relation to capital employed. So first சேல்ஸு, அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு, இதுக்குண்டான இதை பற்றியும் அனலைஸ் பண்ண போகிறோம். தென் தென் கிராஸ் மார்ஜின், அதாவது கிராஸ் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ், அதை அனலைசிஸ் பண்ணுவாங்க. நெட் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ், அதை அனலைசிஸ் பண்ணுவாங்க. தென் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ அந்த நிறுவனத்தில் கூடிய ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதையும் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இதில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். இது ரேஷியோ அனாலிசிஸ்குள்ளே, அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி
ரேஷியோவில் இதை பற்றி தான் இந்த நாலு விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு 100. தென் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. அதேமாதிரி நெட் ப்ராஃபிட் ரேஷியோன்றது நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. தென் ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஸோ ஆப்ரேட்டிங் ரேஷியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸு டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. தென் இந்த அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் மைனஸ் ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் ரேஷியோ என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை சேல்ஸ் பர்சன்டேஜ் லெஸ் பண்ணாலே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ தெரிஞ்சிடும். இல்லை ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100 போடலாம். அடுத்தது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ எந்த விதமான எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் எக்ஸ்பென்ஸ் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100 போடலாம். ஸோ உதாரணத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100 போடலாம். அடுத்தது இபிஎஸ், தட் இஸ் ஏர்னிங் பர் ஷேர் சொல்லுவாங்க. ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தட் இஸ் ஈக்விட்டி ஷேருக்கு ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு எவ்வளோ வந்து ஏர்னிங்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஏர்னிங் பர் ஷேர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவில் இருக்கக்கூடிய முக்கியமான ரேஷியோஸ். இன்னும் பல ரேஷியோஸ் இருக்குது. ஸோ முக்கியமான ரேஷியோஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். Then from the following profit and loss account of S Limited is given below, calculate profitability ratios. ஸோ என்னெல்லாம் ப்ராஃபிட் ரேஷியோஸ் இதை இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மூலிமா கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் நீங்கள் இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க. தென் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கு, ரெண்டாவது பர்ச்சேஸு, தென் கிரெடிட் சைடில் சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக்கு. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி வரக்கூடியது கிராஸ் ப்ராஃபிட் வந்து 5,20,000. தென் P&L அக்கௌண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்ஸு, செல்லிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, தென் டெபிட்ஸ் கிரெடிட் சைடில் கிராஸ் ப்ராஃபிட்டு. ஸோ அதில் பேலன்ஸ் வரக்கூடியது தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், தட் இஸ் 3,20,000. ஸோ பை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் போட்டுறீங்க கிரெடிட் சைடில். ஸோ நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட்ஸ் ரெண்டுத்தையும் டெபிட் சைடில் போகிறீங்க. அண்ட் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் ஒன்று இருக்குது, தட் இஸ் டிவிடெண்ட் ரிசீவ்டு. ஸோ அது கிரெடிட் சைடில் போட்டுட்டு ஸோ யூ ஆர் பேலன்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட். ஸோ தட் இஸ் த ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் த P&L அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,79,000. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு ரேஷியோஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோட ஃபார்முலா வந்து கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வேல்யூ வந்து 5,20,000, சேல்ஸ் வந்து 16 lakhs. ஸோ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஸோ அதை டிவைட் பண்ணிட்டு இன்ட்டு 100 பண்ணுங்கள், யூ வில் கெட் 32.5%. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ அதோட ஃபார்முலா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ இதுக்கு நெட் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, தட் இஸ் 2,79,000 டிவைடட் பை சேல்ஸ் உங்களுக்கு தெரியும் 16 lakhs இன்ட்டு 100 போடுங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 17.44%. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஸோ ஆப்ரேட்டிங் ரேஷியோட ஃபார்முலா என்ன இருக்கும், காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை சேல்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ரேட்டிங் சேல்ஸும் காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸோட வேல்யூ தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக போட முடியும். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ சேல்ஸ் வந்து 16 lakh மைனஸ் 5,20,000 போட்டிங்கன்னா வில் கெட் த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அடுத்தது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ் ஆர் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் செல்லிங் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸும் செல்லிங் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணோம்னா வில் கெட் அ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 2 lakhs, தட் இஸ் 1,20,000 ப்ளஸ் 80,000 2 lakhs வரும். தென் ஆப்ரேட்டிங் ரேஷியோ
கண்டுபிடிக்கணும் இல்லையா. 10,80,000 + 2 lakh divided by 16 lakhs into 100. ஸோ அப்போ ஆப்ரேட்டிங் ரேஷியோ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80%. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா. சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் போட்டு, ஸோ அதை வச்சு அதில் வந்து 10,80,000 வரும். அதையும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணி சேல்ஸ் ஆல் டிவைட் பண்ணோம்னா வில் கெட் 80%. தென் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100 அல்லது சேல்ஸ் பர்சன்டேஜ் மைனஸ் ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஏன்னா ஆப்ரேட்டிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சதுனால நம்ம சேல்ஸ்லேருந்து ஆப்ரேட்டிங் ரேஷியோவை லெஸ் பண்ணாலே நமக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ தெரிஞ்சிடும். ஸோ சேல்ஸ் மைனஸ் ஆப்ரேட்டிங் ரேஷியோ போட்டாலே வில் கெட் த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ சேல்ஸ் வந்து எப்போவுமே 100% இருக்கும், மைனஸ் ஆப்ரேட்டிங் ரேஷியோ வந்து 80%ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோ இருக்கும்? 20%. தென் அடுத்த ரேஷியோ என்ன கண்டுபிடிக்கலாம்? என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பென்ஸோட ரேஷியோஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க காமனாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் தான் இது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸோ அது சேல்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவோட ரேஷியோ எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ? ஐ திங்க் 1,20,000. ஐ திங்க் எஸ் 1,20,000. தென் சேல்ஸ் வந்து 16 lakhs into 100. ஸோ அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5%. தென் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ. ஸோ செல்லிங் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான், எக்ஸ்பென்ஸ் டிவைடட் பை சேல்ஸ் சொல்கிறோம். இங்கே என்ன எக்ஸ்பென்ஸு? செல்லிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ செல்லிங் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ செல்லிங் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000. ஸோ டிவைடட் பை சேல்ஸ் வந்து 16 lakhs. ஸோ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஸோ செல்லிங் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ வரும்? 5%. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இல்லையா. ஸோ ஃபினான்ஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஈக்குவல் டு ஃபினான்ஸ் எக்ஸ்பென்ஸ் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ ஃபினான்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000. சேல்ஸ் வந்து அது 16 lakhs. ஸோ அப்போ எவ்வளோ வரும் ஃபினான்ஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5%. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் ரேஷியோஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ், அதாவது 2 நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா. ஒன்று வந்து ஃபினான்ஸ் எக்ஸ்பென்ஸ், இன்னொன்று வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட். ஸோ அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரது தான் வந்து நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். அதோட ரேஷியோ எவ்வளோன்ற கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ ஃபினான்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து 40,000, லாஸ் ஆஃப் சேல் வந்து 5,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது வந்து 45,000. ஸோ 45,000 டிவைடட் பை சேல்ஸ் வந்து 16 lakhs இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஸோ உங்களோட ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.81%. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரேஷியோ அனாலிசிஸ், அதாவது ப்ராஃபிட் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிறோம். இன்னொரு வீடியோவில் வேற ஒரு டைப் ஆஃப் ரேஷியோவில் சந்திக்கிறேன்.